ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மணாலி விலாக்ஸோட டே 2 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான பிளான் என்னென்னா ஷின்குலா டாப் தான். ஆக்சுவலி நாங்கள் போன ட்ரிப் பிளானர்ஸ் வந்து எங்களுக்கு ஷின்குலா டாப் கொடுக்கல, சொலாங் வேலி தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போன சீசன் டைம் அப்போ வந்துட்டு ஸ்னோ அவ்வளோவா இல்லைன்றனால நாங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி ஷின்குலா டாப் கேட்டிருந்தோம். அவங்க தான் ஷின்குலா டாப்க்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இல்லை, நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போன ட்ரிப் பிளானர்ஸ் கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லை. நாங்கள் எந்த ட்ரிப் பிளானர்ஸை சூஸ் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ ஸ்னோ இல்லைன்னா ஹையர் ஆல்டிடியூடில் ஸ்னோ பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் ஷின்குலா டாப் சூஸ் பண்ணோம். இங்கே வந்துட்டு ஸ்னோ ஜாஸ்தியாக இருக்கனால 4x4 வெஹிக்கிள் மட்டும்தான் அலோடு. ஸோ 5 மெம்பர்ஸ் போகிற மாதிரி கேபே வந்துட்டு 10K சார்ஜ் பண்ணுவாங்க. ஷின்குலா டாப் போகிற வழியிலே அடல் டனல், ரோட்டாங் பாஸ் அண்ட் சிசு வில்லேஜ்லாம் க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம்லேயே வந்துட்டு அந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணிடலாம். இந்த 4x4 அரேஞ்ச் பண்ணுறதுக்கே வந்து அங்கே நிறைய ஸ்கேம் நடக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வாங்க. போகும்போதே வந்து அங்கே ஸ்னோ ஷூட்ஸ்லாம் வந்து ரெண்டல் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெர் ஹெட்டுக்கு 250 சம்திங் தான் இருக்கும். போகும்போதே ரெண்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிரைவரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணாங்க. டிரைவருக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் போல். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் அண்ட் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணி தருவாங்களான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பேக் பண்ணி தருவாங்கன்னு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஷின்குலா டாப் தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இயர்லியராகவே பிளான் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ட்ராவல்கே வந்துட்டு 10 hours அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் லேட்டாக கிளம்ப டிராஃபிக்குமே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு வெதர் செக் பண்ணிவிட்டும் கூட பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் ஹெவி ஸ்னோஃபால் இருந்துச்சுன்னா வந்துட்டு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போகும்போது லைட் ஸ்னோஃபால்ன்றனால ஏதோ அலோவ் பண்ணிட்டாங்க. ஷின்குலா டாப் கிட்ட போக போக அங்கே இருக்க மவுண்டைன்ஸ்லலாம் நல்லாவே ஸ்னோ பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்னால உங்களால் வந்துட்டு கொஞ்சம் ஓடி கூட விளையாட முடியாது. பிகாஸ் உங்களுக்கு அங்கே அவ்வளோவா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கனால ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கும். ஷின்குலா கிட்ட போகும்போதே வந்துட்டு ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து அந்த ஸ்னோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஸ்னோ கையில் விழுறதுலாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். டாப்க்கு ரீச்சும் ஆயாச்சு. ரீச் ஆனதும் அங்கே ஸ்னோஃபால் வேறு இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்னோவில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் வந்து கால் வைக்கிற இடம்லாம் அப்படியே ஸ்னோ வந்து உள்ளே போச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்னோஃபால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிருக்கும் போது அங்கே இருக்க போலீஸ் வந்துட்டு ஸ்னோஃபால் லெவல் அதிகமானதுனால எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. கிளம்பினோடனே எங்களுக்கு வந்து ஸ்னோஃபால் இன்னும் கொஞ்சம் விளையாடினா நல்லா இருக்குமேன்னு தோணுனால சொன்னால் டிரைவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிப்பாட்டினாங்க. பிகாஸ் அகைன் வந்துட்டு போலீஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி தான் நிப்பாட்டினாங்க. அங்கேயும் வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஜாலியாக ஸ்னோவில் விளையாண்டுட்டு அங்கேயும் ஸ்னோஃபால் இருந்ததா. ஸோ விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதே டிரைவர் வந்து அடல் டனலில் ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னோம். அங்கேயும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே அங்கேயே வாஷ்ரூமும் இருந்துச்சு. வாஷ்ரூமும் யூஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அடல் டனல்லேருந்து மணாலிக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ 6 hours மேலேயே ஆகிட்டனால வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படியே மால் ரோடு வந்துட்டோம். மால் ரோடில் அங்கே ஒருத்தவங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சொவீனியர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு மால் ரோடு சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் டே 1 வச்ச அதே மெனு தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டல் பால்கனியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதோட மணாலி டே 2 vlog முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் உங்களை டே 3 vlogல மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். பை கைஸ்.